அந்த தாயி ஏழைக்கு நீங்களே முகம் பார்க்கணும். சின்னம்மாவுக்கு ஆத்தா வந்து நல்லா சொல்லுவாள். 10 வந்துருக்கு சின்னம்மாவுக்கு. இதுங்க ஆத்தா நம்புங்க. அதை தெய்வத்தை தானே நான் நம்புகிறேன். தெய்வத்தை நம்பி தானே இந்த ஐயப்பட்டு வாசலில் உட்காந்துருக்கேன். என் பிள்ளைகளுக்கு எந்த சோகமும் இருக்கக்கூடாதுன்னு சோகமாக தானே கொடுத்துருக்கு. பிறந்ததே சோகம். இப்போ வந்து குருவி வந்து தம்பிக்கா சிரமம் உங்களுக்கா? ஒன்றா தானே பார்த்துக்கிட்டேன். இப்போ கிட்டத்தட்ட 3 பேர்த்துக்குமே பாருங்க இல்லையா? வந்து கல்யாணம் ஆகிட்டா வந்து ஒருத்தவனுக்கு கல்யாணம் ஆகாத பிள்ளை இருந்ததே சேர்த்து சொல்லி வரும் அம்மா. ஆகாதன்னு ஒருத்தர் இருக்கேன். அதே இப்போ வந்து தம்பினா தம்பியுடைய பிரச்சனை பூரா அம்மா சொல்லி வரும். தம்பிக்கு பாரு பா பாய் அப்படின்னு ஆட்டுக்கிட்டே வருது. வா சாமி சாட்டியாப்பா. அப்பா குதிரையில் ஒரு அருவாச்சில சாமி கும்பிட்றீங்களா? அக்னி மனசு தான் காயந்தேன். பற்றி எரியுது எப்போ பார்த்தாலும் மனசு. சரியா? அப்படியே மைனது நல்ல மனசு. யாருக்கும் எந்த தீங்கும் செய்யறதில்லை. தவுண்டு வேற ஒன்றும் போகிறதில்ல. சரியா? இதுக்கு அவருக்கு தானே கெடுதல் பண்ணுறாங்க. பரந்த மனசுதே. சரியா? அதிலே பிச்சுட்டாங்க. கண்ணு நிறையா இருக்கியா? கண்ணுக்கு பஞ்சம் இல்லை. சரியா? கண்ணு இருக்குது நம்ம மேலே ஒரு கண்ணா பார்க்குறவங்களுக்கு நம்ம மேலே ஒரு கண்ணா இருக்காங்க. சரியா? இப்போ இந்த செடிக்கிட்டு வாசலில் இருக்கிறாங்க குடும்பமாக இருக்கிறாங்க. மனலான வாழ்க்கை. வாழ்க்கை வந்து ஒரு நேரான வாழ்க்கையில் போன மணலாக கிடக்கு வாழ்க்கை. சரியா? அடிச்சு உடைய அமுக்கத்தையும் பார்க்குறாங்க. மேலே எழுந்திரிச்சு வரதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அது உன்னை அடித்து அமைக்கு மட்டப்படுத்தி விடணும். தான் படுத்துறாங்க. சரியா? 4 திசையிலையும் அப்படி நற்ற தக்காளி மாதிரிதே இருக்குது உனக்கு வம்பு வழக்கு. அது உண்மைதான். சரியா? நற்ற தக்காளிக்கு மாதிரி 4 பக்கமும் கொடுக்கு. எங்கிட்ட திரும்பினா கொத்தி விடுவேன். ஆமாம் அது உண்மைதான். அதுதான் சரி. 4 பக்கம் நற்ற தக்காளி இருந்தால் அது எங்கிட்ட திரும்பினாலும் கொத்தி விட்டு. ஆமாம் அந்த மாதிரி இருக்குது. கண்ணிட்டே போய் கிடக்குது மனசு. சரியா? 2 வளத்துலேயுமே மனசு அப்படியே காய்ச்சி போய் கிடக்குது. காய்ச்சி போய் ஒரு திருப்தியான நிம்மதியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் இல்லை. தலைக்கு மேலேயும் கொச்சதான் இருக்குது. நம்ம எழுந்திரிச்சாவே இந்த மண்டையில் வந்து ஒரு குளறுபடியாக இருக்குது. தலைக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இந்த மாதிரி கூட பார்த்துருக்கு. சரியா? எத்தனை பிள்ளையா? தலைப்பில் பொம்பளை பிள்ளை. அந்த கரை இருக்கா? பொம்பளை பிள்ளைக்கு கரை இருக்குது. சரிக்கா. 2 ஆம்பளை 2வது ஆம்பளை பிள்ளையா? இருக்கா? பொம்பளை பிள்ளைக்கு கரகம் இல்லை, ஆம்பளை பிள்ளைக்கு கரகாரம் இருக்கா? சரியா? சித்தியா? சரி அதான் நல்ல வாக்கு கொடுக்கணுமா எனக்கு. முதல் எப்படி நல்ல வாக்கு கொடுக்குறீன்னு சொல்லி 10 வந்துச்சோ அதே மாதிரி அம்மா திரும்பவும் நல்ல வாக்கு கொடுக்குறீன்னு சொல்லி 10 வந்துருக்கு. சரியா?